Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to 111 Tarot in Tamil. So இங்க ரெண்டு டெக் இருக்கு. என்ன டைட்டில் அப்படின்னா next 48 hours உங்க லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து pile 1 this deck and pile 2 this deck. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டெக் வந்து இன்ட்யூட்டிவாக செலக்ட் பண்ண தோணுதோ அதை செலக்ட் பண்ணி பாருங்க வித்தவுட் செகண்ட் தாட். ஓகே, பொருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா யூ கோ ஃபார் அனதர் பைல். ரைட், ரெண்டு பைலுமே பொருந்தலைன்னு நினச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு சேனல்ல, அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஹாய் பைல் 1, நெக்ஸ்ட் 48 hours வந்து உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 48 hours அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, இன்டென்ஷன் என்ன அண்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் 48 hours ப்ளீஸ் ஸ்பிரிட். ஒன் செகண்ட். About their feelings towards you. No contact la இருக்கிறவங்களுக்கான வீடியோ அது. ஓகே, டவர் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை அதுவாக தான் தெரியுது, அது நிறைவேறணும் அப்படின்னு. எனிகோ நம்ம வந்துட்டு கிளாரிட்டி பார்த்துடலாம். என்ன மாற்றம் வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்க, what about their feelings towards you in the next 48 hours? Ace of Wands, 5 of Cups, Chariot, 10 of Cups, 3 of Pentacles, 10 of Pentacles. Actually breakup ஆகி ஒரு உடைஞ்சு போன அந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு புதுசா அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நைஸ். ஓகே, ஸோ பிகாஸ் அவங்க வந்து இந்த எனர்ஜியில் இருக்காங்க. என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த இந்த பிரேக்கப்பை பற்றின ஒரு பெரிய கவலை அவங்களுக்கு இருக்கு. அதுலேருந்து இதை வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணி மூவிங் ஃபார்வேர்டு, ஓகேவா, முன்னோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸும் இருக்குது நமக்கு இங்கே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு இது மலரணும். ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து மேபி பைல் 1 சில பேருக்கு இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. சில பேருக்கு வந்து நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆகி இருக்கலாம். ஓகே, இதால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னால கொஞ்சம் நிறைய பேர் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டிஸ்னால அதில் ஒரு இடி விழுந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா 10 of Pentacles, 10 of Cups எல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ 3 of Pentacles. சில பேருக்கு இது பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை மலர செய்யணும், முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் what they want from you, let's see, or intention towards you. Ace of Pentacles. அகைன் வந்து நம்ம 2 ஏஸ் பார்க்குறோம். அகைன் நியூ பிகினிங் தான். அவங்க அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது தெரியல. அது வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. ஓகேவா? பட் என்னைக்கும் அவங்க உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வந்து எதிர்பார்க்குறாங்க. அகெயின் சில பேருக்கு வந்து இது பென்டக்கிள்ஸ் வரனால மணி ரிலேட்டடாகவும் இருக்கலாம், சில பேருக்கு பொருந்தலாம். ஓகே, கிளாரிட்டி பார்த்துடலாம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ், Judgment. Oh, 8 of Wands.
ஐ திங்க் சில பேருக்கு வந்து அவங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஈவன் வந்து இங்க எப்படின்னா உங்க ஃபேமிலிட்ட கூட நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம் ஒரு சிலருக்கு, ரைட்? ஒரு சிலருக்கு இது பொருந்த வாய்ப்பு இருக்கு. அண்ட் எனிஹோ யாரோ ஒருத்தர் இதுல வந்துட்டு அப்பாலஜி கேட்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும், அது ரிலேட்டடா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு இன்டென்ஷனா இருக்குது. ஓகே, பைல் 1 இங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் பார்க்க முடியுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து அவங்க ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பைல் 1 ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி தெரியுது. நீங்க இல்லைன்னா ஒரு சிலருக்கு நீங்க ஏதோ முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. What about their action towards you? பார்க்கலாம். In the next 48 hours, oh my god, 5 of wands. Again இங்க judgment இருக்கு பாருங்க. High priestess, ஓஹோ, moon. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கலாம். இதுல இருக்கிற சீக்ரெட்ஸ் வெளியே வரணும்னு நினைக்கலாம், ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. பிகாஸ் ஐ எம் கெட்டிங் ஜட்ஜ்மெண்ட் அகைன் இன் த பாட்டம் ஆஃப் த டெக். ஸோ ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, அகைன் இங்கே ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், இங்கே ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நிறைய விஷயம் சொல்றாங்க. பைல் 1 வெரி நைஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஒரு போராட்டம், சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு போராட்டம் தெரியுது. அண்ட் அவங்களோட ஆக்ஷன் எப்படி தெரியுதுன்னா ஒரு நியூ பிகினிங், ஒவ்வொரு இமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரப்போசல் அண்ட் இந்த மேரேஜ் ரிலேட்டடா இல்லைன்னா பிரேக்கப்ல இருக்கீங்க, ரீயூனியன் ரிலேட்டடா கொஞ்சம் போராடுற மாதிரி தெரியுது. ஓகே, பைல் 1 நீங்க எதுவும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ஓகே, எனர்ஜி மேபி ரிவர்ஸ்ட், உங்களுக்கு எப்படி பொருந்தது எடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்ல நீங்க வந்து போராடி சுத்தி இருக்கிறவங்களோட ஃபைட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு வரணும்னு நினைக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்காக போராடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்காக போராடுவாங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான கைடன்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட். வாட் அபவுட் த கைடன்ஸ் ஃபார் பைல் 1? Pile 1 guidance. 2 of wands, king of wands, knight of pentacles, 10 of pentacles, page of cups. ஓஹோ, 4 of wands again. ரொம்ப 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 கார்ட்ஸ் எல்லாமே பாருங்க வேற வேற டெக்குனாலும் you are getting the same cards. 4 of wands, 4 of wands, page of cups இங்கேயும் வந்துச்சு, page of cups. ஓகேவா? அடுத்து 10 of pentacles bottom of the deckல வந்தது. ஓகே, ஸோ சப்போஸ் ஃபால்ட் உங்க சைடு இருக்குது அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்ட நீங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தா நீங்க கேட்கறது பெட்டர். மேபி அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தலாம். ஓகே, அண்ட் சப்போஸ் நீங்க ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்க சைட்ல இருந்து அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்லோவா இருக்கு. ஸோ ஒரு அது ரிலேட்டடா நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு கைடன்ஸாகவும் தெரியுது. ஓகே, நான் நினைக்கிறேன் சில பேருக்கு ஒரு நியூ ஆஃபர் கூட வரலாம், உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் வரலாம். ஸோ கைடன்ஸ்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்க சைட்ல ஆக்ஷன் ஸ்லோவா இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா ஆக்ஷன் எடுக்கணும். சம்வாட் நீங்க பிளான் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஓகே, மேரேஜ் ரிலேட்டடா நீங்க ஏதோ ஒரு பிளானிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா நீங்க முடிவெடுங்க. ஓகேவா? அப்படின்றது தான் ஒரு கைடன்ஸா இருக்கு. ரைட்? So thank you for watching pile 1. I'll meet you in my next video. And no contact வந்து for each zodiac sign video நம்ம போட்டிருக்கிறோம் நேத்து தான். ஸோ அதை எடுத்து பாருங்க. ஓகேவா?
உங்களுக்கு அதுலேயும் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை. ஸோ நம்ம அடுத்ததாக பைல் 2 போகலாம். ஹாய் பைல் 2, யாரெல்லாம் இந்த டெக் சூஸ் பண்ணீங்களோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நெக்ஸ்ட் 48 hours உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் பைல் 2 பர்சன் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் பைல் 2? pile 2 feelings towards pile 2 person feeling towards pile 2. Please put it 1 second. Four of Swords. அவங்க ரொம்ப அதிகமா சோகமா இருக்காங்க. ஓகேவா? உண்மையா வந்து எது உண்மை அப்படின்றது அவங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. ஓகே, ஸ்லோவா தான் இருக்கு அவங்களுடைய மூமெண்ட்ஸோ அவங்களுடைய திங்கிங்கோ. ஏதோ ரொம்ப ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது அதிகமான ஒரு மன வருத்தம் தெரியுது. என்ன நடந்தது அப்படி? அதிகமான மன வருத்தம். ஸோ ஹீலிங் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Let's see clarity cards. What about this Four of Swords? Please put it. Wheel again, Four of Swords, Four of Wands, triple 4 இருக்கு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ள ஸ்டெபிலிட்டி பத்தி யோசிக்கிறாங்க, மேரேஜ் பத்தி யோசிக்கிறாங்க. சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், ஓகேவா, ரீயூனியன் பத்தி யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அது மேபி பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது அதிகமான ஒரு கவலை அவங்கள்ட்ட இருக்கு. நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ வந்து எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு இமோஷனலா திங்க் பண்றாங்க. அதாவது லாஜிக்கா திங்க் பண்றாங்க. கத்தி ரைட், ஒரு உணர்வுபூர்வமா இல்ல, உணர்ச்சி வசப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உணர்வுங்கிறது வேற, உணர்ச்சி வசப்படுறதுன்றது வேற. ஓகேவா? ஸோ உணர்ச்சி வசப்பட்டுட்டு தான் வந்து அமைதியா இருக்காங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு நிலைமை மாறணும், சுச்சுவேஷன் மாறணும், என்ன ஸ்டெப் எடுக்க தெரியல, இப்போதைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு வந்து அமைதியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாற்றம் வேணும்னு யோசிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். சப்போஸ் சில பேருக்கு பிரேக்கப்ல இருந்து ரீயூனியன், சில பேருக்கு வந்து அன்மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ரிலேட்டடா. ஓகே, ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் பிகாஸ் அவங்க படுற இந்த மனக்கவலையில இருந்து ஒரு மாற்றம் வரணும். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் வாட் அபவுட் தேர் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ? What about their intention towards you? Let's see what they want from you. Otherwise, King of Cups. அடா 4 of Wands, pile 1 pile 2 ரெண்டு சைடு நிறைய. இங்க இன்னைக்கு 4 of Wands பாருங்க, ரிப்பீட்டடா இருக்கு. மேரேஜ் பண்ணிக்கணும், ரீயூனியன் வேணும், கமிட்மெண்ட் வேணும், நியூ பிகினிங் வேணும், அப்படிதான் நினைக்கிறாங்க. லெட்ஸ் see. லவ் அண்ட் கேர், நீங்க ரொம்ப அவங்கள வந்து லவ் அண்ட் கேர் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்கள்ட்டே அது இருக்குது. ஓகே, வாட் அபவுட் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ்? ப்ளீஸ் ஸ்பிரிட். 8 of Wands, Ace of Pentacles, Tower. ஓகே, ஸோ ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும், ஒரு நியூ பிகினிங் வேணும், அதுக்கு வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ரொம்ப ஒரு அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அட் த சேம் டைம் ஓவர் இமோஷனல் ஆகக்கூடாதுன்னு அவங்க எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூன்னு எடுத்தோம்னா அதுதான் ஒரு கம்யூனிகேட் பண்ணணும், நிறைய ஒரு நியூ பிகினிங், ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் see. அதனால மேபி ஐ திங்க் அவங்க வெளியில வந்து கோமா காட்டிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அந்த லவ் அண்ட் கேர் இருக்குது, ரைட்? அதனால நீங்க ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
What about their action towards you in the next 48 hours? Their action towards you, please spirit. Six of Cups, Seven of Swords, Star, 4 6 of Swords, 6 பார்க்கலாம். Let's see. கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்கலாம். ரீயூனியன்ல ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. மேபி இந்த ரீயூனியன் வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி நியூ டைரக்ஷன் கொண்டு போகுமா போகாதா அப்படின்றதுல ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, let's see some clarity cards. Action towards you அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ் வரும். ஓகே, பார்த்துடலாம், கிளாரிட்டி பார்த்துடலாம். யா, 8 of Swords. அகைன் நமக்கு அந்த மீனிங் தான் வருது. உங்க ரீயூனியன்ல வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் விளையாடிட்டு இருக்கு. என்னதான் பண்றது? குவீன் ஆஃப் வான்ஸ், டெவில், பிரேயர் ஒண்ணுதான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுதுன்னா, அவங்க ரீயூனியனுக்கு வராங்களோ இல்லையோ உங்களை வந்து வர வைக்கணும்னு பாக்குறாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் இங்க மூன், டெவில், குவீன் ஆஃப் வான்ஸ்லாம் பார்க்கும்போது இங்க குவீன் ஆஃப் வான்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சம்வாட் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றது, பூஜை பண்றது. உங்களை வந்து இந்த ரீயூனியனை தாண்டி நீங்க போயிடக்கூடாது. எப்படி உங்க மைண்டை உங்களால நீங்களே கன்ஃபியூஸ் ஆகி உங்களை நீங்களே கட்டி போட்டு இருக்கணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்கள்ட்ட வந்து தெரியுது. நீங்க வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கணும், இதுல இருந்து நீங்க விலகி போயிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில யாரோ ஒரு மெம்பர் அவங்கள வந்து எதுவும் செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனாலே ரீயூனியனுக்கு வந்து அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு நம்பிக்கையா வர முடியல. ஓகே, இல்லை உங்களை பத்தி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வந்து சம்வாட் ஏதோ சொல்லி குழப்பி விட்டுருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ரீயூனியன் வேணும்னு அவங்க நினைக்கலாம். ஒரு அப்சசிவ் மைண்ட் செட் இருக்குது அப்படின்றதும் நம்மளால சொல்ல முடியும். அட் த சேம் டைம் ஒரு குழப்பமும் இருக்கு, ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. ஓகே, so what will be their action towards you? இங்க 6 of Swords இருக்கு, 6 இருக்குது. ஸோ ரீகன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரஸ்ட் இஷ்யூ இதுவரை இருந்திருக்கும், இப்போ வந்து அதை பத்தி யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்றது தெரியுது. இன்னும் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, என்னதான் அவங்கள வந்து சில பேர் வந்து ஃபேமிலியில இருக்க மெம்பரோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களோ அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க எனர்ஜியை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ, ஒரு கோபம் தெரியுது. ஓகே, நீங்களா ஒரு இல்யூஷன்ல இருக்கிறீங்க, நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க. ஓகே, நீங்க அவங்கள நம்பணும்னு நினைக்கிறாங்க. சரியா? எஸ், நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, இப்படிலாம் பல விஷயத்த போட்டு நீங்க உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகணும். ஓகே, அதுதான் வந்துட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பா வந்து தெரியுது. ரீயூனியனுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, கைடன்ஸ் ஃபார் யூ ப்ளீஸ், கைடன்ஸ் ஃபார் யூ. எஸ், 6 of Swords. அதே கார்ட்ஸ் வந்துச்சு, இப்பதான் சஃபில் பண்ணேன், அந்த 3 கார்ட்ஸுமே வந்துடுச்சு. ஓகே,
ஸோ உங்களுக்கு நம்பிக்கை தேவை. நீங்க எடுத்து பிரச்சனையை பார்க்குற விதத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு வருது. அதே தான் வருது, ரைட்? ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. சம்வாட் அவங்க இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ ரிலேட்டடாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அது ரிலேட்டடாக ஏதாவது பேசலாம், கால் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் வந்துட்டு அவங்க ஏமாத்திட்டதை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை வந்துட்டு இதிலிருந்து இதை பிரச்சனையாக, அதாவது என்னென்ன பிரச்சனை நடந்ததோ அதை மறந்து ஒரு அமைதியான டைரக்ஷனை நோக்கி உங்களுடைய மைண்ட் வந்து போகணும். ஓகேவா? உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுங்க. அது மாதிரி ஹீலிங்கை வந்து அலோவ் பண்ணுங்க. அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீல் ஆகிடும், ரைட்டா? ஸோ ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஓகே, so pile 2, I hope this may be helpful for you. So thank you for watching. எல்லா ஜோடியாக் சைனுக்கும் இன்னொரு கான்டாக்ட் சிச்சுவேஷனில் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நேற்று. அதில் பாருங்கள், உங்கள் பர்சனுடைய ஜோடியாக் சைன் வச்சு பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.